வணக்கம். நான் தமிழன்பன். 2026ஆம் ஆண்டுக்கான தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வேலைகள் மிக தீவிரமாகிவிட்டன. அனைத்து கட்சிகளும் தொகுதி பங்கீடு முடிந்து வேட்பாளர்கள் அறிவித்து தேர்தல் பரப்புரைக்கு கிளம்பிவிட்டார்கள். இப்பொழுது இந்த தேர்தலில் ஒவ்வொரு தேர்தலிலும் தேர்தல் அறிக்கை தான், எங்களுடைய தேர்தல் அறிக்கை தான் கதாநாயகன் என்று சொல்லிக் கொள்கிற திமுக இந்த முறை எங்களுடைய தேர்தல் அறிக்கை கதாநாயகன் மற்றும் கதாநாயகி இரண்டுமே எங்களுடைய தேர்தல் அறிக்கை தான் என்று அறிவித்து ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அதிமுக ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. விஜய் ஒரு தேர்தல் அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். அதேபோல் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்களும் தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இவற்றில் உள்ள விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கு நான் சொல்ல இருக்கிறேன். இந்த தேர்தல் அறிக்கையில் ஒரே நேரத்தில் திமுக, அதிமுக, விஜய் 3 பேரும் போட்டி போட்டுக்கொண்டு இலவசங்களை அள்ளி தெளித்திருக்கிறார்கள். இலவசங்களை மக்களுக்கு இலவசங்களை கொடுத்து மக்களுடைய வாக்குகளை வாங்கி ஆட்சிக்கு வருவது என்பது ஒரு தவறான செயல் என்பது அனைவரும் அறிந்த விஷயம். ரஜினிகாந்த் ஒரு படத்தில் சொன்னபடி வேட்டி சேலை தர வேண்டாம், வேலை வெட்டி கொடுங்கள் என்றார். அதுபோல் இலவசம் இல்லாமல் இலவசத்தை எதிர்பார்க்காமல் தங்களுடைய சொந்த காலில் மக்கள் நிற்பதை போல் ஆக்குவதுதான், அவர்களை அதற்கான வாய்ப்பு வசதிகளை உருவாக்கி தருவதுதான் ஒரு சரியான தலைமையின் நிர்வாகமாக இருக்க முடியும். ஆனால் தொடக்கத்திலிருந்தே தமிழ்நாட்டில் கொள்கையா இலவசமா, கொள்கையா கவர்ச்சியா என்று வந்தால் இலவசங்களுக்கும் கவர்ச்சிகளுக்கும் திரைக்கவர்ச்சிகளுக்கும் கூடுதல் முக்கியத்துவம் கிடைத்ததால் கொள்கை அடிப்படையில் இயங்கிக் கொண்டிருந்த திமுக போன்ற கட்சிகளே இலவசங்களை அள்ளி தெளிக்கிற நிலைக்கு வந்துவிட்டது. அதுவும் கடந்த தேர்தலில் 2021 சட்டமன்ற தேர்தலில் மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை என்று அவர் அறிவித்தது அவருக்கு மாபெரும் வெற்றியை ஈட்டி தந்தது. அவருக்கு ஈட்டி தந்தது மட்டுமல்லாமல் இன்றைக்கு இந்தியா ஒன்றியம் முழுக்க அந்த திட்டம் ஒவ்வொரு மாநிலத்து தேர்தலின் போதும் அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஏற்றவாறு 1500, 2000, 2500 என்று தொகைகள் மாறுபடுகின்றன ஒழிய மகளிருக்கு மகளிருக்கு மாதம் உரிமை தொகை என்று மாதம் பணம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த தேர்தலில் அந்த செய்த திமுக இந்த தேர்தலில் என்ன அறிவித்திருக்கிறது என்று பார்த்தால், இந்த தேர்தலில் அதே மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் என்பதை 2000 ரூபாயாக உயர்த்தி தருவோம் என்று அறிவித்திருக்கிறார் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதுபோல் தமிழ் புதல்வன் திட்டத்திற்கு ஒரு கல்லூரி மாணவர்களுக்கான தமிழ் புதல்வன் திட்டத்தில் மாதம் 1000 என்பது இருந்து 1500 என்று இருக்கிறார். முதியோர் உதவித்தொகை 1200 1500 என்று சொல்லியிருக்கிறார். இவற்றையெல்லாம் தாண்டி இல்லத்தரசிகள் திட்டம் என்று ஒன்றை புதிதாக அறிவித்து 8000 ரூபாய் கொடுக்கப்படும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். திமுகவின் தேர்தல் அறிக்கையில் நூற்றுக்கணக்கான வாக்குறுதிகள் இருக்கின்றன. அவற்றில் பல தொலைநோக்கு திட்டங்களோடு கூடியவையாக இருக்கின்றன. விவசாயிகளுக்கான உரிமைகள், சலுகைகள் எல்லாம் கலந்து இப்படி ஒவ்வொரு துறையினருக்குமான ஒரு உரிமைகளும் சலுகைகளும் கலந்து பல திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இவற்றில் முதன்மையாக அவர்களே சொல்லிக்கொள்வது, திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே கவனிங்க அப்படின்னு சொல்றது என்னன்னா, மாதம் 8000 ரூபா, நம்ம மாதம் 8000 ரூபாய் 8000 ரூபா இல்லத்தரசி திட்டம், அதில் இந்த பொருட்கள் அவங்க வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது தான் அவர் சொன்னார். அதே போல் அதிமுக தேர்தல் அறிக்கையில் குடும்பத்துக்கு 10,000 ரூபாய் கொடுப்பது என்றும் மகளிர் உரிமை தொகை 2000 மாற்றுவது என்றும், இவற்றை எல்லாம் தாண்டி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு குளிர்பதன பெட்டி, அதாவது ஃப்ரிட்ஜ் இலவசம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கிறார். இவர்கள் இருவரையும் தாண்டி நடிகர் விஜய் அவர்கள் ஏற்கனவே மகளிர் நாள் விழாவில் மகளிருக்கான உரிமை தொகை 1000 என்பது மளிகை சாமான் வாங்க கூட பத்த மாட்டேங்குதுன்னு நான் 2000 தருவேன் அப்படின்னு சொன்னார். அதை தாண்டி ஆண்டுக்கு 6 எரிவாயு உருளைகள் இலவசமாக தருவேன் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி ஒரு திருமணத்தின் போது பட்டுப்புடவை, 1 பவுன் தங்கம் என்று பெண்களுக்கான இலவசங்களை அறிவித்தவர் நேற்று வேட்பாளர் பட்டியலை வெளியிடும் போது இளைஞர்களுக்காக இலவசங்கள் என்றால் வேலை வாய்ப்பில்லாத இளைஞர்களுக்கு மாதம் 8000 தருவேன், மாதம் 10,000 தருவேன், மாதம் பட்டதாரிகளுக்கு 4000, டிப்ளமோ படித்தவர்களுக்கு 2500, பயிற்சி எடுப்பவர்களுக்கு 10,000, 8,000 இப்படி இளைஞர்களையும் மாணவர்களையும் குறிவைத்து அவர்களுக்கும் இலவசங்களை நேற்று அறிவித்தார். இப்படி
தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக இரண்டு கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கின்றன. திமுக தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஏற்கனவே அறிவித்த இலவசங்கள் ஒரு தொகைகளை இரட்டிப்பாக்கி கொடுத்திருக்கிறது. அதை தாண்டி நம்ம இந்த தேர்தலை கைப்பற்ற வேண்டும், இந்த தேர்தல் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக திமுக அறிவித்த திட்டங்களினுடைய தொகைகளை அதிகரித்ததோடு இலவச ஃப்ரிட்ஜ் தருவோம், ஆண்டுக்கு 3 சிலிண்டர் இலவசமாக தருவோம் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். திமுக, அதிமுக இரண்டும் சரியில்லை, அவை வேண்டாம் என்று நினைக்கிற ஒரு குறிப்பிட்ட விழுக்காடு மக்கள் இருக்கிறார்கள், குறிப்பிட்ட விழுக்காடு வாக்காளர்கள் இருக்கிறார்கள், அரசியல் புரிதல் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் ஒரு மாற்று சக்தியாக விஜய் வருவார் என்று நம்பினால் விஜய் திமுக, அதிமுகவுக்கு போட்டி போட்டுக்கொண்டு அவர்களை விட கூடுதலாக இலவசங்களை அறிவித்திருக்கிறார். இப்படி தமிழ்நாட்டில் இப்பொழுது 4 முனை தேர்தல், 4 முனை திருமதி சசிகலா அவர்கள் வந்ததால் அது 5 முனையாக ஆகும் என்று சொல்லப்படுகிறது. சசிகலா அவர்கள் வேட்பாளர் அறிவிப்பு எல்லாம் முடிந்த பிறகுதான் அதை நாம் உறுதியாக சொல்ல முடியும். இப்பொழுதுக்கு 4 முனை போட்டி என்பது உறுதியாகி இருக்கிறது. இவற்றில் இவர்கள் மூவரும் மாற்றி மாற்றி இலவசங்களை அறிவித்திருக்கிறார்கள். திரு சீமான் அவர்கள் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் அவர் இலவச திட்டங்களுக்கு நான் எதிரானவன் என்பதை அழுத்த நிறுத்தமாக சொல்லியிருக்கிறார். அவரும் ஒரு இலவசத்தை அறிவித்திருக்கிறார். அது என்னவென்றால், தமிழ்நாட்டில் 8ஆம் வகுப்பு வரை படிக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் கல்வி இலவசம் என்று அறிவித்திருக்கிறார். இப்போ ஏற்கனவே அரசு துறையில் அரசு பள்ளிகளில் கல்வி இலவசமாக தான் கற்பிக்கப்படுகிறது. அரசு பள்ளிகள் இன்றைக்கு தனியார் பள்ளிகளை விட அரசு பள்ளிகளுடைய தரம் மேலோங்கி கொண்டிருக்கிறது என்று புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. அது ஒரு பக்கம் என்றால், இன்னொரு பக்கம் மக்கள் சாறை சாறையாக தனியார் கல்வி நிறுவனங்களை நோக்கி போகிறார்கள். தனியார் கல்வி நிறுவனங்கள் ஒரு பெரும் சுமையாக மாதம் கல்வி கட்டணம் என்று, ஆண்டுதோறும் கல்வி கட்டணம் என்று ஒரு பெரும் சுமையை மக்கள் முதுகில் சுமைத்து கொண்டிருக்கிறது. நான் ஆட்சிக்கு வந்தால் 8ஆம் வகுப்பு வரை அனைவருக்கும் இலவச கல்வி என்று சொல்வதன் மூலம் தனியார் பள்ளிகளிலும் 8ஆம் வகுப்பு வரை இலவச கல்வி தான் கொடுத்தாக வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தை முன்வைத்திருக்கிறார். இந்த 4 தேர்தல் அறிக்கைகளிலும் ஏராளமான மக்கள் நல திட்டங்கள் அனைவரும் அறிவித்திருந்தாலும், இலவசங்கள் என்பது ஒரு நாட்டை முன்னேற்றுவதற்கான ஒரு சரியான வழிமுறையாக இருக்க முடியாது. ஒருவர் தன் சொந்த காலில் தான் உழைத்து சம்பாதித்து அந்த சம்பாத்தியத்தில் அவர் வாழ்வதற்கும் அவர் தன்னுடைய குடும்பத்தை வாழ வைப்பதற்குமான ஒரு தகுதியை பெறுவாரானால் அதுதான் சரியான ஒரு வளர்ச்சியாக இருக்க முடியும். அரசாங்கம் அதை இலவசமாக தரும், அரசாங்கம் இதை இலவசமாக தரும், அரசாங்கம் தந்துவிடும், நமக்கு என்ன என்கிற எண்ணத்தை மக்கள் மனதில் விதைப்பதற்கும், யாரோ நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி அது எக்கேடு கெட்டு போனால் என்ன, மக்கள் விரும்புவது இலவசத்தை, அதை கொடுத்து நாம் ஆட்சி அமைத்து விடலாம் என்று நினைக்கிற அரசியல் கட்சிகள் இருந்தாலும் அது நாட்டிற்கு சரி கிடையாது. எப்பொழுதுமே எதிர்க்கட்சி என்பது எண்ணிக்கையின் அடிப்படையில் மட்டுமல்ல, கருத்தியல் அடிப்படையிலும் எதிர்க்கட்சிகள் இருந்தால்தான் ஒரு ஆளும் கட்சி சரியான நோக்கில் செல்ல முடியும். 1991ஆம் ஆண்டு தேர்தலில் ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் 2 தொகுதிகளில் தான் வெற்றி பெற்றது. அதிலும் திரு கலைஞர் அவர்கள் ஒரு தொகுதியை ராஜினாமா செய்து விட்டார். திமுக ஆட்சியில் இல்லை, சட்டமன்றத்தில் 2 தொகுதிகளில் தான் இருந்தது. இருந்தாலும் அந்த 5 ஆண்டுகளும் திமுக தலைவர் கலைஞர் அவர்களுடைய நேர்காணல்கள், அன்றாடம் அவர் பத்திரிகையாளர்களை சந்தித்து அவர் பேசியதுதான் ஜெயலலிதாவினுடைய பெரும்பான்மை ஆட்சிக்கு ஒரு சரியான எதிர்வினையாக இருந்து கொண்டிருந்தது. அதனால் இங்கு தேர்தல் வெற்றி, சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதன் அடிப்படையில் எதிர்க்கட்சி என்று இல்லை. இன்றைக்கு கருத்தியல் ரீதியாக வலிமையான கருத்தை வைத்திருக்கக்கூடியவர்கள் சரியான எதிர்க்கட்சியாக இருக்க முடியும் என்கிற பட்சத்தில் இன்றைக்கு திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, விஜய் அணி ஆகிய மூவருமே இலவசங்களை அள்ளி தெளிக்கிறார்கள். இதற்கு நேர் எதிராக இலவசம் தரமாட்டேன், என் மக்களை சொந்த காலில் நிற்க வைப்பேன் என்று சொல்கிற சீமான் ஒரு வலிமையான ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அப்படி பார்த்தால் இந்த தேர்தலில் சீமான் அவர்களே சொல்லும்போது, அவர்கள் எல்லாம் ஓர் அணி, நான் தனி அணி, எனக்கும் அவர்கள் அனைவருக்கும் போட்டி, மொத்த கூட்டணியும் இந்த ஒத்த அணி வெல்லும் என்று மொத்த கட்சி வெல்லும் என்று அவர் மேடைக்கு மேடை பேசி கொண்டிருக்கிறார். கருத்தியல் அடிப்படையிலும் நான் தேர்தல் அறிக்கைகள் 3 கட்சிகளிலும் தேர்தல் அறிக்கைகள் வரட்டும் என்று காத்திருந்தேன். 3 கட்சிகளும் போட்டி போட்டுக்கொண்டு இலவசங்களை அறிவிக்கும் போது
இலவசங்களை தரமாட்டேன், மக்களை சொந்த காலில் நிற்க வைப்பேன், சுயமரியாதையுடன் வாழ வைப்பேன் என்று சொல்கிற சீமானுடைய அறிக்கை 100க்கு 100 சரி என்று எனக்கு படுகிறது. ஆக இந்த தேர்தலில் கட்சிக்காரர்கள் அந்தந்த கட்சிக்கு தான், எவ்வளவு நல்லது கெட்டது நடந்தாலும் அந்தந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவார்கள். தமிழ்நாட்டில் திமுகவும் அதிமுகவும் வரக்கூடாது என்று நினைக்கிற பல பேரும், கொள்கை அடிப்படையில் ஒரு சரியான கொள்கையை சொல்கிற கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நினைக்கிற அனைவரும் வாக்களிக்க வேண்டியது சீமானுடைய கட்சிக்கு என்பதுதான் என்னுடைய கருத்து. இந்த நேரத்தில் இலவசங்கள் வேண்டாம், இனிவரும் காலத்திலாவது இலவசங்கள் இல்லாமல் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொருளாதார வளர்ச்சியில் டபுள் டிஜிட் வளர்ச்சிக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்று ஒரு பக்கம் சொல்கிறார். அதனுடைய முழு விவரம் பற்றி அது நிறைய பேச வேண்டியிருக்கிறது. அதே சமயம் அப்படி சொல்லி கொண்டாலும் அடுத்த தேர்தலில் அதை சாதனையாக சொல்லாமல் மீண்டும் இலவசங்கள் தொகையை அதிகரிப்பது, 8000 ரூபாய்க்கு இல்லத்தரசி திட்டம் என்று அறிவிப்பது என்றுதான் அவரும் வர வேண்டியது இருக்கிறது என்பது அவருக்கு மட்டுமல்ல நமக்கும் அவமானம்தான் அது. அதனால் இலவசங்களை கொடுக்கிற இடத்தில் கட்சிகளும் எதிர்பார்க்கிற இடத்தில் மக்களும் இல்லாமல், இலவசங்களை இல்லாமல் மக்களை சொந்த காலில் வாழ வைப்பேன் என்கிற கருத்தின் அடிப்படையில் திரு சீமான் அவர்கள் இவர்கள் அனைவரையும் முந்தி நிற்கிறார். திமுக அதிமுக வேண்டாம் என்று நினைக்கிறவர்கள் முழுக்க முழுக்க திரு சீமானை ஆதரிக்க வேண்டும் என்பது அவருடைய தேர்தல் அறிக்கையின்படி அதுதான் சரியானதாகவும் இருக்கும். அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் நல்லது, தமிழ் மக்களுக்கும் நல்லது. நாமும் சுயமரியாதையோடு இருக்க வேண்டும் என்று சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.